மாதிரி ஏழை பழையங்களோட வாழ்வாதாரத்துக்காக, எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக, எங்க அன்றாட செலவுக்காக, எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக, என் மருத்துவ செலவுக்காக, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கிற உரிமை தொகை 1000 ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடேயில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் மீது ஒரு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை, தொடர்ச்சியாக இந்த மண்ணினுடைய இயல்பை மாற்றக்கூடிய சூழ்ச்சியை தொடர்ச்சியாக டெல்லி ஒன்றியம் செய்து வருகிறது அப்படிங்கிறத பல ஆண்டுகளாக நான் இதை பதிவு செஞ்சுட்டு வரேன். குறிப்பாக உயர்கல்வி வளாகங்களில் தமிழர்கள் புறக்கணிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள கல்வி வளாகங்களில் தமிழ் மாணவர்கள் புறக்கணிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள கல்வி வளாகங்களில் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு முறைக்கு குந்தகம் விளைவிக்கும் வழக்கு வட மாநிலத்தை அதிக அளவில் இங்கு எண்ணிக்கையில் சேர்ப்பது. இது குறித்து காரைக்குடி பல்கலைக்கழகத்தில் லிஸ்ட்டோடு ஒன்று வெளியிட்டேன் நான் லிபர்ட்டியில் இருக்கும்போது, பலருக்கு அது தெரியும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பிள்ளைங்களுடைய கல்வி நீட்டாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி வளாகங்களாக இருந்தாலும் சரி, ஐஐடி போன்ற கல்வி வளாகங்களாக இருந்தாலும் சரி, இதில் தமிழர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், பழிவாங்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், அல்லது தற்கொலை செய்து கொள்ள தூண்டப்படுகிறார்கள். இது ஒரு அரசியல், இது ஒரு உளவியலாக இங்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டும்ங்கிற அரசியலை நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய கட்டுமானங்களை சீர்குலைப்பது. தமிழ்நாட்டினுடைய கட்டுமானங்கன்னா ஒரு உதாரணம் அண்ணா பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டினுடைய கட்டுமானம்னா தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டினுடைய கட்டுமானத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பட்டியல் சமூகத்திலேயே அருந்ததிய மக்களுக்கு தனியாக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களில் 3 விழுக்காடு தனியாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களிலே 108 சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு தனியாக பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கிற எம்பிசி இடஒதுக்கீடு. இதெல்லாம் தமிழ்நாட்டின் சிறப்பு கட்டுமானங்கள், உட்கூறுகள். இன்று நீதி கட்சி காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர்கள், நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்று பிற மாநிலங்களை விட சிறப்பாக இருப்பதற்கு, அமர்த்தியா சென் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை ஒப்பிட வேண்டும் என்றால் ஐரோப்பிய நாடுகளுடன் தான் ஒப்பிட வேண்டும் என்று அமர்த்தியா சென் பொருளாதார அறிஞர் சொன்னார். அவர் ஒன்றும் தமிழர் கிடையாது, அவர் ஒரு ஆய்வறிஞர். அவர் சொன்னார். இப்போ கரண் தபார் சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா தமிழ்நாடு வேற லெவல்ப்பா, அது என்னப்பா குஜராத் மாடலாம் ஒரு மாடலா, தமிழ்நாடு எங்கேயோ இருக்குன்னு சொன்னவர் யார்? குஜராத்தில் பார், அவங்க அம்மா குஜராத், அவங்க அப்பா கோவா. குஜராத்தை பூர்வீகமாக கொண்டு அங்கு வளர்ந்த ஒரு பத்திரிகையாளர் கரண் தபார் சொன்னார். ஸோ தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமைகளை ஜீவா டுடே தொடர்ந்து சொல்லுது. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு தமிழன் என்பதால் மட்டும் இதை சொல்ல, நான் ஒரு தமிழன் அதனால் தமிழ்நாடு பெருமை, எங்கள் தமிழ்லாம் அப்படி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உண்மை எதுவோ அதை நான் உரைக்கின்றேன். தமிழங்கிறதுக்காண்டி ஒரு தப்பு செஞ்சால் நம்ம ஆதரிக்க போகிறது கிடையாது. ஆனால் தமிழர்களை பழிவாங்குகிறார்கள். சிறந்த தமிழர்களை, கல்வியில் சிறந்த தமிழர்களை, பொருளாதாரத்தில் உயர்ந்த தமிழர்களை, இந்த இந்தியாவுக்கு வரி குடிப்பதற்காகவே உழைத்து கொண்டிருக்கும் இந்த உழைப்பாளி தமிழர்களை, இந்த பாட்டாளி வர்க்க தமிழர்களை பழிவாங்கும் நோக்குடன் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ இது நான் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருப்பதுக்கு சரிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையா மதுரையிலையா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது எனக்கு கேட்குது. ராமநாதபுரத்தில் ஒரு ஓரத்தில் நடக்குது, கட்டுமானம்லாம் நடக்கலை, பில்டிங்லாம் எங்கேயும் மதுரையில் கட்டலை. தோப்பூர், நம்ம விஜயகாந்த் மாநாடு போட்ட தோப்பூர் கிட்ட தான் கட்ட போகிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் கட்டலை, செங்கல் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ ராமநாதபுரத்தில் அந்த இது ஒரு இடத்துல அது நடக்குது. அது அடிப்படையாக ஒரு மருத்துவ கல்லூரியில் மருத்துவ மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய வசதி எதுவுமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன போராட்டம்னா, அவுட் பேஷண்ட் புறநோயாளிகள் பிரிவுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுப்பது கிடையாது, ப்ராப்பரான லெபார்ட்டரி வசதி, பரிசோதனை கூட வசதிகள் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில அடிப்படை வசதிகளை கோரி போராட்டம் பண்ணியிருக்காங்க. பண்ணவர்கள் அனைவருமே வட இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள். ஓகேங்களா? இந்த கல்வி வளாகத்தில் அவங்கள ஒரு கல்வி கற்கும் சூழலில் எந்த மொழி பேசுகிற மாணவர்களாக இருந்தாலும் நல்லா படிக்கட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட இந்திய மாணவர்கள் இங்கே வர்றாங்க, வட இந்திய மாணவர்கள் இங்கே மருத்துவர்களாக இருக்கிறாங்க, இங்கே மாணவர்களாகவும் இருக்கிறாங்க, மருத்துவர்களாகவும் இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் வட இந்தியர்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை நோக்கி. ஏன்னா தமிழ்நாடு வடக்கை நோக்கி போகாது, வடக்கு தான் தமிழ்நாட்டை நோக்கி வருது. ஏன்னா இதுதான் சிறந்த இடமா இருக்குது. அது அதை யாருக்கும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த மாணவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, சூப்பர் கோரிக்கை. இதைத்தான் ஜீவா டுடே சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு நிலை வந்துக்கிட்டு இருக்குன்னு என்ன தெரியுமா கேட்குறாங்க அவங்க?
அவங்க படிக்க வந்த இடத்துல தமிழ்நாட்டில் இங்கே என்ன தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு ஹிந்தி தெரியல, அப்புறம் பேஷண்ட்டாக வரவன், இந்த இருமிக்கிட்டு வரவன், தும்மிட்டு வரவெல்லாம் ஒழுங்காக ஹிந்தியில் தெரிஞ்சுட்டு வரணும். எவனா தமிழில் வந்துட்டு ஐயா வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, எங்கள் ஆத்தாக்கு இதாக இருக்குது, ஐயா கழுத்து வலிக்குதான் சொல்லக்கூடாது. ப்ராப்பர் ஹிந்தி படிச்சுட்டு வரணும். ஏகாவுமே ரகத்தாத்தா அந்த கேஸில் வந்தால் தான் புரியுன்னு இருக்காங்க. யார்? ஒரு படிக்கின்ற ஒரு யங் யூத், ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கிற ஒரு பையன், வட இந்திய பையனுடைய அறிவு எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. बहुत प्रॉब्लम है सर यहाँ पे, फूड प्रॉब्लम, लैंग्वेज प्रॉब्लम जिसकी वजह से कई बच्चे सर इमोशनली डैमेज होते हैं. अब हमारे फेस्टिवल्स हैं सर, हमें फेस्टिवल्स नहीं मनाया दिया जाता क्योंकि वो यहाँ का कल्चर नहीं है. நாம இங்கே படிக்க வந்திருக்கோமே, வடக்குல இருந்து இங்கே படிக்க வந்திருக்கோமே, நம்ம ஊர் எப்படி இருக்குது, இவங்க எப்படி, இது சொர்க்கம் மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கு. இங்கே இந்த ஒன்றிய அரசு ஒரு காலேஜ் கட்டுறேன்னு சொல்லி கட்டாமல் சரிப்படாமல் இருக்கு. அதை கேள்வி கேட்காம நாங்கள் டாக்டர்ஸ் எங்களுக்கு நாங்கள் செக்கிங்க்கு இதுக்கெல்லாம் போகும்போது வயசான கிளவி வருது, குப்பாயி விரும்பாயின்னு, அதுக்கு கொஞ்சம் கூட ஹிந்தியே தெரியறதில்ல, தமிழில் பேசுகிறாங்க, ஸோ எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதைத்தான் ஜீவா டுடே இஷ்யூவாக சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டின் பிரச்சனையாக தமிழ் மொழி தெரியாத வடமொழியினர், வட மாநிலத்தவர் இங்கே எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்புங்கிறது தமிழ்நாட்டினுடைய இயல்புத்தன்மையை பாதிக்கும். ஒரு டாக்டர் கிட்ட போகிற ஒரு பாட்டி அல்லது நானோ நீங்களோ டாக்டருடைய தாய்மொழி எது, அவர் எந்த ஸ்டேட்லேருந்து வராருன்னு ஸ்டடி பண்ணிக்கிட்டு, அவர் குஜராத்தியா, பீகாரியா, உத்தரப்பிரதேசமா, போஜ்பூரியா நான் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, அது வரையும் என் வயிற்று வலியை பிடிச்சிக்கிட்டு, என் நெஞ்சு வலியை பிடிச்சிக்கிட்டு இருப்பா, டாக்டர்கிட்ட போகணும்னா ஹிந்தி படிச்சாகணும் அப்படின்னு நான் படிச்சுட்டு போகணுமா? நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அடிப்படையான இயற்கை நீதிக்கே எதிராக அவங்க சிந்திக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஃபாரினுக்கு போய் படிக்க போகிறான்னா முதல்ல இங்கிலீஷை படிச்சுக்குவான், அரபு நாட்டுக்கு போகிறான்னா அரபு மொழியை தெரிஞ்சுக்குவான், ஆந்திராவில் வேலை பார்க்குறான்னா முதல் தெலுங்கு கற்றுக்குவான், ஸ்பீடாக கற்றுக்குவான் தமிழை. அதே போல் ஆந்திராவிலேருந்து இங்கே இப்போ பிழைக்க வர்றவங்க ஆந்திரா கற்றுக்குறாங்க, கன்னடம் போகிறவங்க கன்னடம் கற்றுக்குறாங்க, எங்கேயாவது குஜராத் போகிறவங்க குஜராத்தி கற்றுக்குறாங்க. இதுதான் உலக வழக்கம், இதுதான் யதார்த்தம். ஏன்னா அது அவங்க மண்ணு குஜராத். அங்கே போய் நான் அங்கே போய் நான் ஒரு பலசர கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன், இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்குறேன், முதல்ல நான் குஜராத்தியில் தானே பேசணும், குஜராத்தி தெரிஞ்சு தான் அங்கே நான் பண்ணணும். ஆனால் இந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை உணர்வும் பார்வையும், ஒரு சமூக நீதியெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு சமூகம் குறித்த ஒரு பார்வையில் பாருங்கள், இன்னொரு ஸ்டேட்டில் வந்திருக்கிறோம், அவங்களுக்கு நோய் பார்க்குறோம், அவங்க நமக்கு சம்பாதிச்சு தர்றாங்க, தமிழர்கள் நோயாளிகள் ஆகிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறோம். இப்போ அவங்க லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு நினைக்காம ஹிந்தி தெரிஞ்சுக்கணுமா? அதுவும் பாருங்க, இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லலை, அவன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாருங்கள். தமிழை குறைந்தபட்சம் குஜராத்தியில் இங்கிலீஷாக தெரியுமான்னு தான் கேட்பான். ஒரு குஜராத்திட்ட நீங்கள் தமிழ் தெரியுமான்னு கேட்க மாட்டான், இங்கிலீஷ் தெரியுமா சார், நம்ம இங்கிலீஷில் ஏதாவது ஓரளவுக்கு ஸ்லோ பீட் நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா, தோட்டா இங்கிலீஷ், இந்த மாதிரியாவது கேட்டு சமாளிப்பான். இவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒரு வார்த்தை इंग्लिश பேசாம हिंदी பைட் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பைட்டை பாருங்களேன். डॉक्टर का काम ही पेशेंट चेक करना है, जब उनको पेशेंट से इंटरेक्शन ही नहीं हो रहा है, और सबसे बड़ा यहाँ लैंग्वेज का जो इश्यू है, ना हमें कोई मदद कर रहा है यहाँ पे, ना कोई यहाँ पे कोई हमारे लिए कदम उठा रहा है. அந்த பைட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ ஒரு படித்த இளைஞனுக்கு ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி, ஆங்கிலம் ஒரு உலக மொழிங்கிறது கூட தெரியாம, அந்த அறிவும் இல்லாமல் ஆங்கிலம் பேசணும், ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். இந்த தாய்மொழியான தமிழில் நாம கற்றுக்கணுங்கிற அந்த உணர்வு இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பிழைக்கணுமா, தமிழ்நாட்டில் அவங்க படிக்கணுமா, தமிழ்நாட்டில் அவங்க சம்பாதிக்கணுமா, தமிழை உடம்பு பிடிச்சி அவன் மாடி வீடு கட்டணுமா? ஆனால் அந்த தமிழில் நோயாளியாக வரும்போது நம்ம சீனியப்பத்தாவும், நம்ம குப்புசாமியும், நம்ம மாரியம்மாவும், விருமாண்டியும், முனியசாமியும், மாரிமுத்துவும் ஹிந்தி கற்றுக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் மேரா ஜி ஜி பேசணுமா, உடனே அவன் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியா ஹிந்தி கற்றுக்கிட்டியா, வெரி குட் அப்படின்னு மார்க் சர்டிஃபிகேட் கொடுப்பான். இதைத்தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அஞ்சல் அலுவலகங்களில் இந்தி பேசுபவர்கள் இருக்கிறாங்க, வங்கிகளில் எல்லா கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இந்தி பேசுகிறவங்க வந்துட்டாங்க. இது மிகப்பெரிய ஆபத்துங்க. தமிழ்நாட்டில் நுகர்வோராக இருக்கவே தமிழன் தகுதி இல்லாதவன் ஆகிறான். காரியாபட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி அந்த மண்ணுக்கு, அந்த மண்ணில் சேர்ந்த வங்கிக்கோ, அந்த மண்ணில் சேர்ந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போக முடியாத சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. காரியாபட்டிலையும் திருச்சூரிலையும் வருதுன்னா சென்னை, திருச்சி, மதுரை மாதிரி பெரிய நகரங்களின் நிலை என்ன? அப்போ இயல்பாகவே வயதான தமிழர்கள், வயசானவங்கலாம், அவங்களுக்கு இங்கிலீஷும் சுமாராக தான் தெரியும், கொஞ்சம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு. மற்ற ஸ்டேட்டோட இங்கிலீஷ் தெரியும். இருந்தாலும் ஒரு 65-70 வயசு பாட்டி தாத்தாலாம் வாழாதீங்கிறான், செத்துருங்கிறான். உனக்கு எதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வர, உனக்கு எதுக்கு மணி ஆர்டரு, உனக்கு எதுக்கு உடம்பொலி வருது, நாங்களாம் ஹிந்தி பேசுவோங்கிறான். இந்த நீட்டின் தொடர்ச்சி இது.
அது மட்டும் இல்லை, இந்த நீட் கோச்சிங் கான்செப்டில் 8th 9th 10th 11th 12th 4 வருடம் பயாலஜியோ கெமிஸ்ட்ரியோ ஒழுங்காக படிக்காமல் ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு கோச்சிங் சென்டரில் தரக்கூடிய கொஸ்டின் பேப்பரையும் அதை திருப்பி படித்தா படிக்கலாங்கிறதுனால தரமற்ற மருத்துவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். நாம் தமிழ்நாடு பின்பற்றி வந்த +2 மார்க் படி வந்ததில் அவன் வந்து ஒரு 4 வருடம் உயிரை கொடுத்து படிப்பான். கூலி வேலை பார்க்குற குழந்தை நல்லா படித்து டாக்டர் ஆகும், செருப்பு தைக்கிற தொழிலாளியின் குழந்தை டாக்டர் ஆகும். இப்படி இல்லாத விட்டு பிள்ளைங்க, கிராமப்புற விட்டு பிள்ளைங்களெல்லாம் மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்பாக மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கிற விஷயம். ஆனால் மார்க்கில் ஜஸ்ட் பாஸ் வாங்கிக்கோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வீட்டில் படி, 50,000 கட்டு, 1 லட்சம் கட்டு, பணக்காரட்டு பிள்ளையா நீ, அதெல்லாம் டாக்டர் ஆயிடலாம், சொல்கிற கோச்சிங் சென்டரில் சேரு. இவ்வளோ ஃப்ராடுத்தனம் நடக்குது, பணக்காரர்களுக்கு மட்டுமே படிப்புங்கிற மாதிரி நிலையாயிருச்சு. இதனுடைய விளைவு தான் தரமற்ற, படிப்பறிவற்ற, மார்க் வாங்க வக்கு இல்லாத பணக்கார விட்டு குழந்தைங்கள்லாம் நேரடியாக வந்துடுது. படிக்கணும்னு நினைக்கிற பல பிள்ளைங்க, ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கிற ஏழை விட்டு பிள்ளைங்க, அந்த பயாலஜி நாலேஜ் இருக்கிற குழந்தைங்க திருப்பி படித்து பல பிள்ளைங்க ட்ரை பண்ணி எப்படியா வந்துடணும் 2-3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்குங்க. பணம் கட்டி வர பிள்ளைங்க டேரெக்டாக பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வருது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பைட்டு கொடுக்குற, இந்தியில் பைட்டு கொடுக்குற இந்த பசங்கள்லாம் இப்போ இந்த நீட்டுங்கிற கான்செப்டில் வந்துடுறாங்க. +2ல் என்ன மார்க் என்னன்னு தெரியல, இன்னொரு ஸ்டேட்டில் நின்று பேட்டி கொடுக்குறவங்க எண்ணம் இல்லை, ஆனால் எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறாங்க. இந்த ஆபத்தை தான் சொன்னேன். நம்ம தமிழ் தேசிய இனத்தில் தமிழர்கள் அல்லாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் அதிகமானால் தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. தமிழ்நாட்டு அரசு துறையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுவண் அரசு துறையும் சேர்த்து சொல்கிறேன். பொதுவான நான் ஒன்றிய அரசின் அலுவலகங்கள், தமிழ்நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுகள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தமிழர்கள் இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 100% விழுக்காடு தமிழர்கள் இருக்கணும். இது போக பொதுவான மக்கள் தொடர்பு, நுகர்வோர்கள், மக்களுக்கு உதவி தேவைப்படுற இடம். ஏங்க ஒரு உசிலம்பட்டியிலேருந்து ஒரு பாட்டி போகுது, ஜிஎஸ்ட மருந்து கேட்குது, எப்பா இந்த மாதிரிப்பா தொண்டை தண்ணியை வற்றி போச்சுப்பா, இது ஆயிடுச்சுப்பா, அந்த டாக்டர் ஏதோ அந்த மருந்து கொடுத்தாருப்பா அப்படின்னா, கே போல ஜல்தி அப்படின்னா அந்த பாட்டி என்ன ஆகும்? நம்ம ஊரில் கம்பவுண்டர் எப்படி இருப்பாங்க, டாக்டர் எப்படி இருப்பாங்க, நர்ஸ் எப்படி இருப்பாங்க, என்னத்தா சரி மருந்து போதும், 2 நாள் சாப்பிட போதும், இந்த மருந்துலாம் வேணாம், காசை வீணாக்காத, வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். இப்படி பேசுகிற டாக்டர்கள் இருந்த தமிழ்நாடு. ஏன்னா அவனும் அந்த குடும்பத்திலேருந்து டாக்டர் ஆகிருப்பான், அந்த குடும்பத்திலேருந்து கம்பவுண்டர் ஆகிருப்பான். அதாவது அவனும் ஒரு எளிய விவசாய பின்னணியில் வந்திருப்பான், நெசவாளி பின்னணியிலேருந்து வந்திருப்பான். அந்த ஆத்தா மாதிரி தன்னுடைய வீட்டில் ஒரு கிழவி உட்காந்துருக்கும், ஒரு அப்பத்தா உட்காந்துருக்கும், ஒரு அம்மாச்சி, ஒரு ஐயம்மா, ஒரு ஐயப்பான்னு அந்த உறவு முறையில் உட்காந்து பேசி வளர்ந்துருப்பான். விருதுநகர்லையும், அருப்புக்கோட்டையிலையும், மதுரையிலையும், உசிலம்பட்டிலையும், திருநெல்வேலியிலையும். அவனுக்கு மொழி, இனம், மொழிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி அந்த கிழவிகிட்ட அந்த அப்பத்தாட்ட ஹிந்தி படிச்சுட்டு வானா அந்த கிழவி எப்படி வயிறு சரியில்லைன்னு சொல்லும், தலை கிருகிருன்னு வருது எப்படி சொல்லும், கிருகிருன்னு வருது அப்படிங்கிறது எப்படி சொல்லும்? இவனுக்கு சாதாரண தமிழே புரியாது. உசிலம்பட்டி தமிழும், பொள்ளாச்சி தமிழும், மன்னார்குடி தமிழும் அவனுக்கு புரியுமா? இதைத்தான் சொன்னேன். தமிழ்நாட்டில் நுகர்வோர்கள் தமிழர்களாக இருக்கின்ற இடத்தில் அந்த நுகர்வோர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவனாவோ அல்ல அவனுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் தமிழர் இருக்கணும். இது ஒரு அடிப்படை. இதை தமிழர் வெர்சஸ் வட இந்தியருங்கிறதெல்லாம் செகண்டரிங்க. இது ஒரு அடிப்படை சயின்ஸுங்க. இதில் எந்த மொழி பேசுகிற மீதும் நமக்கு எதிர்ப்பு கிடையாது. இது இயல்புயா. ஒரு போஸ்ட்மேன் தமிழனாக இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை இல்லையா? ஒரு குஜராத்தில் குஜராத்தி தெரிஞ்சவன் தான் போஸ்ட்மேனாக இருக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் இந்தியா தானேன்னு கலக்க வச்சா அப்போ அது எவ்வளோ செயற்கையாக இருக்குது? எல்லாம் இந்தியா தானே, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இந்தியா தான், ட்ரெயின் ரயில்வே எல்லாரும் இந்தியா தான், அது பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குது. இதெல்லாம் அந்தந்த மாநில ஹைப்பர் லோக்கல், அந்த கிராமம் எல்லாத்தையும் சார்ந்த தொழிலில் இது. முதல்லாம் டாக்டர்ஸ் குழந்தையோட கூட்டிகிட்டு போனாங்கன்னா அம்மாவை திட்டுவாங்க, நீ எதுக்கு குழந்தை இது வாங்கி தந்த அப்படின்னு உரிமையோடு திட்டுவாங்க அந்த அம்மாவையோ அந்த பாட்டியவையோ. அப்புறம் குழந்தையோட மலம் போச்சா, மலம் என்ன கலரில் போச்சுன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் பேசக்கூடிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. குழந்தைய தொட்டு தூக்கும் போது டாக்டர் மேலே வாமிட் எடுத்துரும். உடனே பரவாயில்ல குழந்தை தானே அப்படிங்குவாங்க. வாமிட் கலரை வச்சு என்னென்ன பாக்டீரியா குழந்தைக்கு போயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த கம்யூனிகேஷனோட தொடர்புடையதுங்க. தமிழ் மட்டும் இல்லை, ஒரு தெலுங்கனுக்கு இன்னொரு தெலுங்கு மொழி பேசுகிறவங்களோட இருந்தால் தான் அந்த உறவு வரும். ஒரு குஜராத்தியோ ஒரு பஞ்சாபி எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த அடிப்படை இல்லாமல் திட்டமிட்டு தமிழர்களுடைய கட்டுமானத்தை சிதைப்பதற்காக வட இந்தியர்களை இங்கே நிரப்புவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு பேசிட்டாங்கல்ல, இந்த ஜீவா டுடே இத்தனை ஆண்டு காலமாக சொன்ன விஷயம் இதுதான். டாக்டர்ஸ் இன்னைக்கு நான் ஹிந்தி பேசுகிறவன் டாக்டர் ஆகிட்டு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயுமே நடந்தது இல்லைங்க. தமிழன் எவ்வளோ பெரிய இழிச்சவாயின்னு பாருங்க. தமிழ்நாட்டில் புழைக்க வந்த டாக்டர்ஸு நம்மளையெல்லாம் ஹிந்தி படிக்க சொல்லி தீர்மானிக்கிறான்.
டேய் பொழைக்க வந்தவன் நீ தானடா தமிழ் கற்றுக்கணும், நாங்கள் இருந்தால் தமிழ் கற்றுக்கணும். அடுத்து பானிபூரி சங்கத்திலேருந்து முடிவு பண்ணுவாங்களா? பானிபூரி கேட்க வர ஒவ்வொருத்தரும் ஹிந்தியில் கேட்கணும், இல்லாட்டி ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பானிபூரி விற்கிறவங்க வந்து நம்மளை வந்து ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வியாபாரம் நடக்கணும். அதே மாதிரி தான் டாக்டர்ஸ். இப்போ இவங்களாம் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஆனால் நம்ம அரசு மருத்துவமனை நிலை என்ன? ஏற்கனவே நீட்டு கொண்டு வந்து தரமற்ற மருத்துவர்கள் வரீங்க. பணத்திமிரு பிடிச்ச பணத்தை அடிக்க முடியும் என்று நினைத்து வருகின்ற, உண்மையில் உயிரியலையும் வேதியியலையும் நேசித்து படிக்கின்ற ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவமனையிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனிதா போன்றவர்கள் தற்கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனிதா வந்துச்சுன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட குழந்தை, ஒரு நெசவாளி குழந்தை, ஒரு விவசாயி குழந்தை, நல்லா பார்க்க கருப்பாக இருக்கிற குழந்தை, மூக்கில் சளி ஒழிகிட்டே இருக்க குழந்தைய அனிதா மாதிரி டாக்டர்கள் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு சேவை செய்ய தான் நான் டாக்டர் ஆகியிருக்கேன்னு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும், கூலி தொழிலாளியோட பிள்ளை டாக்டர் ஆகிறது படிக்கிறதோட வேதனை தெரியும். நீங்கள் எங்கிட்ட இருந்தோ பணக்கார வட இந்தியத்துலேருந்து பணம் பிடிச்ச வந்துக்கிட்டு இந்தி வெறி பிடிச்சி அடிப்படையில் மொழி உணர்வுனா என்ன, மாநில சுயாட்சினா என்ன, கல்வி மாநில பட்டியல்னா என்ன, ஹையர் எஜுகேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எந்த அடிப்படை சாராம்சம் இல்லாத ஒரு வட இந்திய கூட்டத்தை தமிழ்நாட்டில் இறக்கிட்டு இப்போ அவையெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. போராட்ட எய்ம்ஸையே கொண்டு வரலன்னு ஒன்றிய அரசை நோக்கி கேளு, டெல்லியை நோக்கி கேளு. தமிழ்நாட்டுக்காரனை இந்தி படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. புரியுதா எவ்வளோ ஒரு மோசம்? அதாவது நீங்கள் அரசியல் ரீதியாக இந்திய எதிர்ப்பு பேசுகிறத எல்லாரும் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் பல பேர் வட இந்தியர்கள் இங்கே வருவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் டிசாஸ்டரை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துது. நீங்கள் கேட்கலாம், இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான் ஏன் இந்தியை ஏற்றுக்க மாட்டான், வடவர் எதிர்ப்பு நடத்துவாங்க. இந்த அறிஞர் அண்ணா, கலைஞர், பெரியார் இந்த குரூப்பெல்லாம் 1950 மார்வாடி எதிர்ப்பு, வட இந்திய எதிர்ப்பு, வட இந்திய கடைகள் முன் போராட்டம். மாப்போசி வட இந்தியர்களுக்கு ஆதரவாக இருந்தார், பெரியார் வட இந்தியருக்கு எதிர்ப்பாக இருந்தார். ஸோ இந்த பெரியார் குரூப்பு, இந்த திராவிட குரூப்புகளுக்கு இதே வேலையாக இருந்துச்சுன்னு அப்படி பார்க்காதீங்க. இது அந்த அரசியல் அல்ல. ஏன் தமிழ்நாடு இது எதிர்க்குதுன்னா, தமிழ்நாடு ஒரு சிறந்த நிலையில் இருக்குது, அதை சிதைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. இங்கே இடஒதுக்கீடு இருக்குது, அதை சிதைக்கணும் முயற்சிக்கிறாங்க. 69% இருக்குது, அதுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே சமூக நலத்திட்டங்கள் மூலமாக, ரேஷன் கார்டு மூலமாக எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் மாதிரி உதவிகள் போகுது, மானியங்கள் போகுது, அதை அவங்க சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு ஏன் இருக்குது? மானியங்கள் கொடுப்பதால், இந்த சமூக நலத்திட்டங்கள் இருப்பதால், வளர்ச்சி திட்டங்கள் இருப்பதால், கம்ப்யூட்டர் கொடுப்பதால், ஆயுதிராவிட பெண்களுக்கு சைக்கிள் கொடுப்பதால், பொண்ணுங்க இப்போ காலை உணவு திட்டம், இது எல்லாமே தான் சேர்ந்து தமிழ்நாடு வளருது. இதை உடைக்கிறதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டின் தன் பண்பிலிருந்து வேறுபட்ட ஒரு வட இந்திய கூட்டத்தை இவங்க இறக்குறாங்க. டாக்டர்களா, பேங்க்லேயோ, வேற எல்லா செக்டார்லேயும் அவங்க இந்த ஒரு இது இருக்குது. ஒரே நாடு ஒரே ரேஷன் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த அரசியல் நோக்கத்துக்காக தான் இது நடக்குது. இது எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அவங்களுடைய நோக்கம் இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் லோட்டஸினுடைய நோக்கமே வேற. ஸோ அதற்கு மெல்ல மெல்ல இந்த தமிழ்நாட்டில் இப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு தான் மருத்துவமனைகளில் டாக்டர்லாம் ஹிந்தி பேசுகிறான், தமிழே நோயாளியாக இருக்கிறான், அவன் என்ன பேசுவான், உடனே டாக்டர்ஸ் இரிட்டேட் ஆகிறாங்க. பிளட்டி காரியாப்பட்டியிலேருந்து எவனா வந்திருக்கிறான், ஹிந்தி தெரில, போலோ நாய் அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகிறான். இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது? நமக்கு சேவை செய்ய தான் இருக்கிறான், நாம அவன் லாங்குவேஜை கற்றுக்கணுமா? இப்போ கூர்க்கா வராருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அவர் வந்து நம்மகிட்ட உனக்கு இன்னும் ஏன் எங்கள் மொழி தெரியலேன்னு சண்டை போட்டால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது மாதிரி தான் இது. கூர்க்கா எப்படி நமக்கு சேவை செய்கிற ஒரு இடத்துல இருக்காரோ, அது மாதிரி தான் டாக்டர்ஸ் நமக்கு சேவை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க. சேவை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள்லாம் நம்மளை ஹிந்தி மொழிப்படி, சமஸ்கிருதம் படி அப்படி நமக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருந்தால் நம்ம என்ன ஆகுது? முதல்ல ஹிந்தின்னு சொல்கிறதே தப்பு, இங்கிலீஷ்னாலும் சொல்லணும், ஹிந்தி. அப்போ பிரச்சனை அதுதான். தமிழ்நாடு கட்டுமானத்தில் சிறந்ததாக இருக்குது, அதனால் அந்த கட்டுமானத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க. அங்கே இவ்வளோ % இடஒதுக்கீடு கிடையாது, இங்கே இந்த இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ வட இந்திய மாணவர்கள்லாம் நம்ம கல்வி வளாகத்தில் அதிகரிக்க கோட்டா 50% நீங்கள் அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு கொடுக்கணும். இதை ஏன் தமிழ்நாடு கற்றுதுன்னா, தமிழ்நாட்டில் தான் 58க்கு மேலே மெடிக்கல் காலேஜ் இருக்குது, மற்ற ஊரில் கிடையாது. ஏன் நீட்டை நம்ம எதிர்க்கிறோம்? மெடிக்கல் காலேஜ் குறித்து பிசி எஸ்சி கவலைப்படக்கூடிய இடமா தமிழ்நாடு தான் இருக்குது. இங்கே தான் வன்னியர்களும், ஆதி திராவிடர்களும், கோணார்களும், மறவர்களும் டாக்டர் படிக்கிறவனா இருக்கிறாங்க. அதனால் இங்கே கதறோம். வட இந்தியாவில் நீட்டு வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. அங்கே நீட்டு படிக்கிறது அந்த கூட்டம் யாருன்னா பணக்கார வர்க்கமாகவும் சர்மாக்களும் பாண்டேக்களும் முகர்ஜிகளும் தான் அங்கே டாக்டர் ஆகிறாங்க. மேக்சிமம் பணக்கார வர்க்கம் அங்கே பணக்காரன் ஆகிட்டு இருக்கோம். ஏழைகள் நிலை, பிற்படுத்தப்பட்ட யாதவ் நிலை, தலித்துகள் நிலை மோசமாக இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லையே. ஆதி திராவிடர்கள் கலெக்டராக இருக்காங்க, ஆதி திராவிடர்கள் நீதிபதியாக இருக்கிறாங்க, வன்னியர்கள் நீதிபதியாகிறாங்க, வன்னியர்கள் தலைமைச் செயலராகிறாங்க. எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களும் இங்கே முக்கிய இடத்துல இருக்காங்களே. மீனவர்கள், அருந்ததியர்கள் எல்லாருமே இங்கே படித்தவர்களாக இருக்காங்களே. 2009க்கு பிறகு 1000க்கும் மேற்பட்ட அருந்ததிய மாணவர்கள் இங்கே மருத்துவராக இருக்கிறாங்க.
ஸோ இப்படி பார்த்து 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 செதுக்கி வச்சிருக்கு தமிழ்நாடு. இங்கே நீங்கள் வட இந்தியர்களை கொண்டு வருவதன் மூலமாக முதல் டார்கெட் இங்கே இடஒதுக்கீடை காலி பண்ணுறது. சொல்லுவாங்களே அதர் ஸ்டேட் பீப்புளெலாம் வந்திருக்கிறாங்க, அதனால் தமிழ்நாட்டு ரிசர்வேஷனை காலி பண்ணுங்குவாங்க. நமக்கு இங்கே எவ்வளோ ரிசர்வேஷனு? 69, அவங்களுக்கு 49. அவங்களுக்கு எவ்வளோ எஸ்சி ரிசர்வேஷனு? வெறும் 15, இங்கே 18. அவங்களுக்கு எவ்வளோ பிசி ரிசர்வேஷனு? வெறும் 27. இங்கே 50 வரி இருக்குது. இங்கே எம்பிசி கோட்டா இருக்குது, அங்கே எம்பிசி கோட்டா இல்லை. ஸோ இதையெல்லாம் காலி செய்வதற்கு தான் வட இந்தியர்களை நம்ம நாட்டினுடைய கல்வி வளாகங்களில் அவங்க நிரப்புறாங்க. இது அண்ணா பல்கலைக்கழகத்தை கைப்பற்றும் போதே நான் பேசியிருக்கேன் இந்த ஆதாரங்களுடன். அதற்கு பிறகு நம்ம காரைக்குடியில் பல்கலைக்கழகத்திலையும் வட இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதையும் நான் குறிப்பிட்டு நம்ம தமிழ் மாணவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கிறது பேசியிருக்கேன். இதை நீங்கள் இது வட இந்தியர்கள் இவங்க தமிழர்கள்னு பேசலை. பாதிக்கப்படுறவன் அபகரிக்கிறவன் பாருங்க. அரசியல் அங்கே இருக்குது. இங்கே யார் உருவாக்கின கட்டுமானம்? திராவிட கட்சிகள் உருவாக்கின கட்டுமானம், நீதி கட்சி உருவாக்கின கட்டுமானம், பெரியார் இயக்கங்கள் உருவாக்கின அந்த மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சமூக நீதி, இது எல்லாம் சேர்ந்தது. மாநில சுயாட்சியும் சாதி ஒழிப்பு, இது 2 அரசியலும் சேர்ந்து உருவான மண்ணு தான் தமிழ்நாடு. மாநில சுயாட்சியோடு சேர்ந்து சாதி ஒழிப்பு இங்கே பேசப்பட்டிருக்குது. அதனால தான் இடஒதுக்கீடு அரசியலும் இங்கே வந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ முற்போக்கு பூமியாக தமிழ்நாடு இருக்கேங்கிறத ஒரு அரசியல் அவங்களுக்கு இருக்குது. நான் எச்சரித்தது நடந்ததா? பல இடங்களில் போஸ்ட் ஆஃபீஸில் வட இந்தியர் ஆதிக்கம் இருக்குன்னு நான் பேசின தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசினாங்க. நம்ம ஆட்கள் தமிழர்கள் மத்திய அரசு பணிகள் வரக்கூடாதுங்கிறத தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இங்கே வட இந்தியர்களை கொண்டு வரக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு நான் பேசுனது சு வெங்கடேசன் ஒரு முறை சொன்னார். SBI பேங்க் இதை பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வைக்கிறாங்கன்னு சு வெங்கடேசன் MP, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஜீவா டுடே தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பேசுது. நான் ஏன் பேசுகிறேன்னு கேளுங்க. இப்போ திருப்பூரில் போனால் தமிழர்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும். திருப்பூர் மாதிரி தமிழ்நாடு, மதுரை மாறப்போகுது, விருதுநகர் மாறப்போகுது, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறைன்னு எல்லாமே திருப்பூர் மாதிரி மாறப்போகுது. அப்போ தெரியும் ஜீவா டுடே சொன்னது சரியா தவறான்னு. இன்றைக்கி நான் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. வட இந்தியர்கள் இங்கே வந்ததோட மட்டும் இல்லாமல் ஏன் மொழியை நீ படிக்கல, இருமிக்கிட்டே வராத, ஹிந்தி கற்றுக்கிட்டே வான்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்களே. இது எவ்வளோ பெரிய ஆபத்து. எய்ம்ஸு ஒரு செங்கலை வச்சுட்டு போன ஒன்றிய அரசை கேள்வி கேட்காமல் தமிழர்களை பார்த்து நீ கட்டுங்கிறாங்க. இங்கே கவனித்து பாருங்கள். நீட்டு வந்ததுலேருந்து தரமற்ற மருத்துவர்கள் உருவாகிறாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு, பேக்வர்டு கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து வந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறையுது. ஷர்மா பாண்டேக்கள் வர்றாங்க. வட இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இடஒதுக்கீடு எதிர்ப்பும் நீட் ஆதரவும் தொடர்புடையது. நீட் ஆதரவும் வட இந்திய வருகை இங்கே அதிகரிப்பும் தொடர்புடையது. எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த அரசியலின் நுட்பத்தில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம அரசியலாக பேச முடியாது. ஆகவே ஜீவா டுடே தொடர்ச்சியாக எச்சரித்த விஷயம், அபாயம் நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறது. இப்போது எவ்வளோ ஓப்பனாக வட இந்திய மாணவர்கள் இங்கே பேசுகிறாங்கன்னா, ஹிந்தி நம்ம மொழிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கு. ஹிந்தி மற்ற இங்கே உள்ள எல்லா தெலுங்கனும் தமிழனும் மலையாளியும் படிக்கணுங்கிற அந்த ஆதிக்க உணர்வு அந்த ஹிந்தி பேசுகிற மாணவர்களிடம் இருக்குது. அதனால தான் இன்னொரு ஸ்டேட்டுங்கிறத மறந்து இந்தியில் பேட்டி கொடுக்கறது மூலம் மட்டும் இல்லாமல் இந்தியை ஏன் படிக்கக்கூடாது, வர்ற நோயாளி ஹிந்தி படிக்கணுங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு இயற்கை நீதிக்கும் சமூக நீதிக்கும் எதிராக சிந்திக்கிற கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு யார் காரணம்? எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே ப்ராப்பராக வராதது, இங்கே உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இவர்கள் வட இந்தியர்களை அதிகம் சேர்ப்பது. இப்போ இதே நிலை நீடிச்சா நாளைக்கு மருந்து வாங்குகிற இடத்துல கம்பவுண்டர், டாக்டர் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறவர்களாக போனால் நம்ம பாட்டியோட அப்பத்தாவோட நிலை என்ன? நம்ம நாட்டில் உள்ள ஏழை எளிய கிராம மாணவர்களுக்கு நோய் வந்தால் செத்து போக வேண்டியதான். கவர்மெண்ட் மருத்துவமனையை மறந்துட வேண்டியதானா? ரொம்ப மோசமான நிலை, பின்னடைவான நிலை. ஒவ்வொரு தமிழர்கள் மட்டும் இல்லை, அடிப்படை அறிவும் இயற்கை நீதி உணர்வும் உள்ள அனைவரும் யோசித்து பாருங்கள். உலகத்தில் எவனாவது இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போய் அவங்க மொழியை படிக்காமல் என் மொழியை நீங்களாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு சிரிப்பாகவும் நகைப்புக்குரியதாகவும் இருக்குமோ, அதைத்தான் இவர்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இதை அவர்கள் டெல்லி ரசித்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது குட்டையை குழப்பறது தான் தமிழ்நாட்டில் அவர்கள் வேலையாக இருக்கிறது. இந்த அரசியலை புரிந்துக்கோங்க. நீட் எதிர்ப்பு, எய்ம்ஸ் கொண்டு வராதது, இடஒதுக்கீடு மறுப்பு, சமூக நீதிக்கு எதிரான மனநிலை, இந்தி திணிப்பு, வடவர்களை இங்கே கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே ரேஷன், இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஜீவா டுடே தொடர்ச்சியாக நான் பேசிட்டு வர விஷயம். நான் சொல்கிறது எல்லாம் உண்மைங்கிறது நிரூபிக்கும் வண்ணம் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம்னு பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.